தெரியும் அம்மாவோட இல்லப்பா ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லுவா அங்காளபரமேஸ்வரர் கோயிலில் 35 வருஷமா சின்ன வயசுலேருந்தே அம்பாள் அருளால் இன்னைக்கு அருள்வாக்கு அம்பாளுடைய அருள்வாக்கு பெற்று அம்பாள் அருள்வாக்கு சொல்லி வருகிறது. கடந்த 2 மாதமாக சொல்லி வருகிறது. இந்த 2 மாதத்தில் பலருக்கு அருள்வாக்கு படித்து பயனடைந்துள்ளார்கள். அம்மா அருளால் பலருக்கு அருள்வாக்கு பெற்று அதுக்கு பரிகாரம் செய்து பல பேர் பயனடைந்துள்ளார்கள். இந்த அங்காள பரமேஸ்வரின் வேண்டுதல்கள் 1 மாதத்திலே இல்லை 3 மாதத்துக்குள் நிறைவேறி வருகிறது. வேண்டுதல்கள் படித்து அதற்கு பரிகாரம் செய்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கும் திருமண தடை உள்ளவர்களும் குடும்ப சிக்கல் உள்ளவர்களும் அதற்குரிய பரிகாரங்களை செய்து வந்தால் அம்பாள் அருளால் நலமாக வாழ்வார்கள். கஷ்டங்கள் நீங்கி குடும்பத்தில் இன்பம் பெருகி அம்பாள் அருளால் பயனடைந்து நன்றாக வாழ்வார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அம்பாள் அருளால் பயனடைந்தவர்கள் பேச இருக்கிறார்கள். இப்போது சத்யா அவர்கள் பேசுவார்கள். நான் கருக்கநாகர்லேருந்து வரேன். எனக்கு அம்மாவோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அங்காளம்மா கோயிலுக்கு மலையனூருக்கு போயிட்டு இருந்தேன். சரி, எனக்கு இங்கே இருக்கிறது எனக்கு தெரியாது. வராகி அம்மாவுக்கு விளக்கு போட்டால் நல்லது நடக்கும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தால் பார்த்தா எங்கள் அம்மாவே இங்கே இருக்கிறாங்க. நான் வேண்டிக்கின்னு ஐயா கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி ஐயா நான் வீடு கட்டுறேன், ஆனால் எனக்கு பல சிக்கல் இருக்குது, நான் கொடுத்த இடத்துலையும் எனக்கு வரலைன்னு சொல்லி நான் அழுதேன். உனக்கு ஒன்றும் இல்லைம்மா, இன்னும் 3 மாதத்தில் நடக்க வேண்டியது நல்லபடியாக நடக்கும், நீ அம்மாவை நினச்சி நெய் தீபம் போட்டுக்குவா அப்படின்னு நானும் அதே மாதிரியே அம்மா வேண்டிக்கின்னு நெய் தீபம் போட்டேன். எனக்கு 3 மாதம் கடுகு கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு 1 மாதத்துலேயே நடந்தது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது எனக்கு கைத்து நெறிச்சாங்க. ஒரு 50,000 கொடுத்துட்டு எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்த இடத்துல இருக்கும் எனக்கு வரலை. எனக்கு அம்மாவும் எனக்கு தோணை நீ சொல்லி நான் அந்த வேலை செய்கிறேம்மா அப்படின்னு நான் அவங்களால ரொம்ப கெஞ்சி அழுது நான் வேலை போட்டுருவாங்க. ஆனால் நான் வீட்டுக்கு நான் போன அந்த ஒரு செகண்டே எனக்கு அம்மாவோட அருள் எனக்கு கிடச்சி எனக்கு அதுக்கு வழி கொடுத்தாங்க. அதை நானும் உடச்சி இன்றைக்கி நான் அந்த அளவுக்கு நான் வீடு நான் கட்டிட்டு வந்தேன். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அது எப்படின்னா எங்கள் அம்மா முடிச்சிடுவாங்க. நான் மன தைரியத்தில் நான் சந்தோஷமாக வரேன், விலைக்கு போகிறேன். எனக்கு அம்மா எனக்கு எல்லாமே துணையாக இருக்காங்க. நான் மாதம் மலையனூருக்கு போவேன் நான் அவங்களை தேடி. அதுவும் வாரம் நான் இவங்களையும் தேடி நான் வரேன், இங்கேயும் வரேன். இது ஆரணி ஊரில் இருக்கிறதுனால எனக்கு ஐயாவோட அருளும் கிடச்சி அம்மாவோட அருளும் எனக்கு இருக்குது, சப்போர்ட்டிவாக இருக்குது, நல்லதே செய்கிறாங்க. ஆனால் நம்பினவங்கள கையை விட்டது இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நான் சாமி கும்பிட்டாதான் எனக்கு ஒரு வேலையும் நடக்குது நம்பிக்கையில் நான் இங்கே வரேன். அதேமாரி கோயில் அட்ரஸ் ஆரணின்னா எங்கண்ணே காந்தி மெயின் ரோடு அங்கே இருக்கு. அண்ணா சிலை பக்கத்துலேயே இருக்குது. நம்ம பஸ்ஸு விட்டு இறங்கினோடனே ஒரு 2 கடை தள்ளி இருக்குது. எல்லாரும் வந்தீங்கன்னா அருள் அம்மாவோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கும். நன்றி. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில நான் விளக்கு போட்டேன். ஸோ வாரத்தில் 2 நாள் விளக்கு போட்டு தான் போனேன். எனக்கு நல்லதே நடக்குது. ஆனால் நான் வீடு குத்தணும் நான் போகிறேன் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு முதல்ல நான் செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் அந்த வேலையை நான் முடிவு பண்ணுறேன். ஒரு மன நிறைவே நான் சொல்கிறேன். நன்றி. இப்பவும் ஒரு ஸ்டிஸ்ட் எனக்கு நடக்குது. 2 நாளில் வேலை முடிக்கணும், கதவு போடணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதிகாரிகள்.